ஆஸ்தீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். கந்தர் அலங்காரம் பாடல் 5. பாடலும் விளக்கமும். திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழ சூரழ விம்மியழும் குழந்தை குறிஞ்சி கிழவனென்றோதும் குவலயமே. இதற்கு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் என்ன விளக்கம் கொடுக்கிறார் என்பதை பார்ப்போமா? உமை அம்மையின் ஞானப்பால் உண்டு கார்த்திகை மாதருடைய பால் அமுதையும் உண்ணுதற் பொருட்டு அழுத குழந்தையை குறிஞ்சி கிழவன் என்று உலகம் கூறும். இங்கு ஒரு விஷயம் நாம் கவனிக்க வேண்டும். திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை என்று அருணகிரிநாத சுவாமிகள் சொல்கிறார். அதற்கு என்ன கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அர்த்தம் சொல்கிறார்? காருற்ற ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் அஞ்ஞானத்தில் துன்பத்தில் விருப்பத்தை உண்டாக்க அவ்வான்மாக்களின் துன்பத்தை கண்டு தமது திருவருள் பேரிரக்கத்தால் அவைகளை உய்விக்கும் பொருட்டு சிவசக்தியாகிய பரமேஸ்வரியார் தனு கரண புவன போகங்களை வழங்கி கண்மங்களை புசிக்க செய்து இருவினையொப்பு மலபரி பாகம் வரும் காலத்தில் சிவத்துடன் கலக்கச் செய்து அத்வைத பேரின்ப பெருவாழ்வை நல்குவார் என்று நற்கருத்தை நம்மனோர் நினைவுக்கு கொண்டு வரும் பொருட்டு திருந்த புவனங்கள் என்று அருளி செய்கிறார். 2வது, கடலழ குன்றழ சூரழ. குகப்பெருமான் திரு அவதாரம் செய்த உடனே கடல், மலை, குன்று, சூரன் இவர்கள் 3 பேர்களும் அழுதார்களாம். முருகப்பெருமான் திருவவதாரம் செய்தவுடனே அவருடைய வேல் பட்டு இனி அழிய போகும் கடலும் கிரௌஞ்ச மலையும் சூரவன்மனும் அழுதார்கள். இங்கு கடல் என்பது கர்மம், குன்று என்பது மாயை, சூர் என்பது ஆணவம். ஞான பண்டிதன் ஞானப்பால் உண்டு அழுதலும் மும்மலங்களும் தமது வலி இழந்து வருந்தி அழுதன என்ற குறிப்பை உண்ணுவோர்க்கு உள்ளம் உருகும். இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.